ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் நம்ம இந்த ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய பிரம்மாண்டம், அந்த கோவிலில் நடக்கின்ற விழாக்கள், அப்புறம் அந்த பெருமாளுக்கு கொடுக்கின்ற உணவு வகைகள், இது எல்லாத்தையும் படித்தோம். உணவு வகைகள் என்ன பெருமாள்கிட்ட கொடுத்தா அவர் சாப்பிட போகிறாரா என்ன? இல்லை, இந்த உலகத்தையே படைத்த அவர் படைத்த பொருள்களால் சமைத்து அவருக்கு பரிமாறிட்டு நாம் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு நமக்கான உணவு தான் அது. ஆனாலும் அவருக்கு கொடுக்கறது, அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றதுங்கிறது அந்த கோவில் ஒழுகுல ராமானுஜம் அவர்கள் ஏற்பாடு செய்த அவ்வளவு செயல்களையும் நம்ம பார்த்தோம். சரி, 120 வருடம் ஒரு மனிதனுடைய முழு ஆயுள், அவ்வளவு ஆயுட்காலம் வாழ்ந்தவர் அவர். அந்த ஆயுட்காலத்தில் அவருடைய தந்தை தாயார் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க போய் திருவல்லிக்கேணி பெருமாள் கிட்ட வேண்டி பிறகு பிறந்து பேர் வைத்த அன்னிலிருந்து 120வது வருடம் அவர் பரம்பதித்த அந்த ஸ்ரீரங்க பெருமாளே அவரை அழைத்து கொண்ட காலம் வரைக்கும் உண்டானது நமக்கு கிடைக்கிறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ள முடியறது. நம்ம அவருடைய ஆச்சாரியர்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இப்போ அவருடைய முக்கியமான சிஷியர்களை பற்றியும் நமக்கு சில பேரெல்லாம் தெரியும். குருத்தாழ்வார், இவரோட 10 வயது பெரியவர் அவரை பற்றியும் நம்ம நிறைய படித்தோம். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி, அந்த தம்பிக்கு பேர் கோவிந்தன். அந்த கோவிந்தன் என்ற உள்ளங்கை குளிர்ந்த நாயனார் என்ற எம்பார் அப்படிங்கிறவரை பற்றியும் நம்ம நிறைய படித்தோம். அதுக்கப்புறம் இந்த வாரம் நீங்கள் முக்கியமாக உரங்கா வில்லி தாசன் அப்படிங்கிற ஒரு மல்லனை பற்றி, அவனுடைய மனைவியை பற்றி, அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும் அது படிக்கிறதுக்கு. அதை தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர வரதன் லக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதிகளுடைய இந்த பக்தியானது, அப்புறம் நல்லான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற திருமலை சக்கரவர்த்தியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கொங்கு பிராட்டி அப்படிங்கிறவளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான நிறைய சிஷ்யர்களை பற்றினது இந்த வாரத்தினுடையது. கேட்டு மகிழுங்கள். எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.